விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு பிள்ளையாருக்கு நீர்னால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே கணபதி ஹோமம் நடத்தினாங்க. அங்கேயே உட்காந்து நல்லா சாமியை கும்பிட்டுட்டு நல்ல மன அமைதியோடு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து சாமிக்கு கொழுக்கட்டை செஞ்சு இன்றைக்கி படையல் போட்டாச்சு. இன்றைக்கி நான் கடலைப்பருப்பு பூரணம் வச்சு தான் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். விநாயகருக்கு கொழுக்கட்டை இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி எப்படி நம்ம பண்ணுறது? மோதக பிரியனாச்சு அவர். ஸோ நான் இந்த கடலைப்பருப்பு பூரணம் ரொம்ப சத்தானதும் கூட. ஏன்னா நம்ம பிள்ளையாருக்கு பாலும் தேனும் பருப்பும் பாகும் கலந்த உணவு தாங்க ரொம்ப பிடிக்கும், அவரோட ஃபேவரட். ஸோ விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எங்கள் வீட்டில் கடலைப்பருப்பு பூரணம் வச்சு தான் கொழுக்கட்டை பண்ணுவாங்க. அதனால் நானும் இன்றைக்கி அதையே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு அதையே செய்தாச்சு. தேங்காய் பூரணமும் பண்ணலாம், பட்டு இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்பவே நல்லாயிருக்கும். சரின்ட்டு செஞ்சு இது நீங்கள் வாழை இலையில் வச்சு நீங்கள் வேக வைக்கும்போது அதுக்கு ஒரு தனியாக ஒரு நறுமணம் நல்லா அழகாகவே வரும். 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க. இன்றைக்கி கொண்டக்கடலை, உளுந்த வடை, இந்த கொழுக்கட்டை இது தாங்க எங்கள் வீட்டு பிரசாதம். இன்றைக்கி சாமிக்கு வச்சு கும்பிட்டுட்டு என்னால் முடிஞ்சது ஒரு 5 பேருக்கு ஒரு 7 பேருக்கோ இன்றைக்கி நான் இந்த பிரசாதத்தை கொண்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இன்றைக்கி செஞ்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கிறேன். அன்னதானம் எல்லாருமே போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகளும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரிங்க, நம்மளால் முடிஞ்சது தானே, நம்மளே என்றைக்காவது ஃபெஸ்டிவலுக்கு செய்கிறோம், அன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறதுல நம்மளுக்கும் ஒரு ஆனந்தம் இல்லையா? சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாணி ரத்திஸ் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.